நீங்க சொல்றாங்களா பிஜேபியோட பி டீம்னா அண்ணன் சொல்லியிருக்கேன். இத இன்னைக்கு பேசுவதை விட இன்னும் 2 மடங்கு அதிகம். அந்த கட்டத்துல பேசியிருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. அவ்வளவு எதிர்ப்புகளை பேசி நீங்க உண்மையிலே அந்த பேச்சை கேட்டுறாங்கன்னா ரத்தம் உங்களுக்கு பாய்ஞ்சு நீங்க RSS சித்தாந்தம் இவர்களை கொண்டவர்களை நீங்க நேரடியா தாக்க போறீங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா. இனமான இயக்குனர் சீமான் பேசுகிறாருன்னு எழுதுனது யாரு? தீக்காரங்க. அன்னைக்கு இனமான இயக்குனர், இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு? இனவெறி இயக்குனர் ஆயிட்டாரு. இனவெறி இயக்குனர் ஆயிட்டாரு. வெறும் வலையொலியை நடத்தக்கூடிய அவர்களை ஊடகவியலர் நீங்க அறிமுகம் செய்து மேடையில வச்சு உங்க பிறந்தநாள் விழாவில் உங்களை வாயார அண்ணன் அழைக்கக்கூடிய உங்களுடைய அன்பு இளவலை ஒருத்தர் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். அதை பார்த்து சிரிக்கிறீங்கன்னா உங்கள் மனநிலையை சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்கு. தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மக்களை ஜனநாயகப்படுத்தின வட்டிதான் 1 ரூபாய் காசு கொடுக்காம ஓட்டு போட்டு 36 லட்சம் பேர் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நீ மாறி. எது உண்மையான ஜனநாயகம்ன்றீங்க? உங்க எம்பி தேர்தல போய் 1000 ரூபாய் பணம் கொடுத்து வாக்கு வாங்கி எம்பி ஆகுறது தான் உண்மையான ஜனநாயகமா? இதான் அம்பேத்கரினுடைய சட்டத்தை நீங்க படித்த விதமா? மாவீரர் தினம் அனுசரிக்க அப்ப பெரும்பாலும் தமிழகத்துல அனுசரிக்கப்பட்டது. எப்படி அனுசரிக்கப்பட்டதுன்னா ஒரு தேங்காய் வைத்துக் கொண்டு 2 மெழுகுவர்த்தி வச்சு அனுசரிச்சாங்க. சீமான் தான் இந்த மாற்றத்தை எல்லாம் அப்படின்னு எங்க பதிவு பண்றாங்க? நார்வேல தலைவரால் உருவாக்கப்பட்ட TCC என்ற தமிழ் ஒருங்கிணைப்பு பிரிவு ரவுண்ட் டேபிள்ல முன்வைக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் இருக்கா? சமூக நீதியை போதிக்கிற கல்விக் கொள்கையை வகுத்தீங்கல்ல, அந்த நீதிபதி தன்னுடைய சாதியினுடைய கூட்டத்துல போய் கலந்து கொண்டு பாராட்டு விழாவை ஏற்றுக்கொண்டு வராது. என்ன செஞ்சிருக்கு? சமூக நீதி உள்ள நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த நீதிபதியை இறக்கிட்டு வேற ஒரு ஆளெல்லாம் மேல கொண்டு வந்திருக்கணும். ஏன் பண்ணல? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் திரைப்பட இயக்குனரும் ஊடகவியலாளருமான அருமை தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேல வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவர் அரசியல் படுத்தப்படாத தன்னுடைய ரசிகர்களை அரசியல் உதிரிகளா ஆக்குறாரு. எந்த ஒரு புரிதலும் அற்ற அரசியல் தெளிவற்றவர்களை ஒரு கும்பலை உருவாக்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க தம்பி? அது இப்பதானே வந்திருக்காங்க, இனிதான் அரசியல் படுத்தணும். அதான் அண்ணா சொல்றாரு அரசியல் படுத்துங்க. ஆனா சீமானனுடைய 16 ஆண்டு கால உழைப்பு இருக்குல்ல இந்த மண்ணுல, அதை சிறு வயதுல இருந்து நான் பார்த்ததுல இருந்து ஆரம்பிச்சாதான் புரியும். ஏன்னா இந்த நேர்காணல் நான் கோயம்புத்தூர்ல அடிப்படையில இயற்கை மருத்துவர் படிச்சுட்டு இருந்தேன். சரி, படிச்சுட்டு இருக்கேன். எங்க கும்பகோணத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்து கோயம்புத்தூர்ல படிக்கிறேன். அன்றைக்கு அண்ணன் அண்ணனுடைய வந்த வழி எல்லாருக்குமே தெரியும். பெரியார் மேடைகள்ல மிக முக்கியமாக பேசிக்கொண்டிருந்தேன். இன்னைக்கு பேசுறாங்களே பெரியார் எதிர்ப்பு, இவர்களை விட இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறாங்களா அண்ணன், இதை விட 100 மடங்கு பெரியார் வைத்துக்கொண்டு ஆரிய எதிர்ப்பை நீங்க சொல்றாங்களா பிஜேபியோட பி டீம்னு அண்ணன் சொல்லியிருக்கேன். இத இன்னைக்கு பேசுவதை விட இன்னும் 2 மடங்கு அதிகம். அந்த கட்டத்துல பேசியிருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. அவ்வளவு எதிர்ப்புகளை பேசி நீங்க உண்மையிலே அந்த பேச்சை கேட்டுறாம்னா ரத்தம் உங்களுக்கு பாய்ஞ்சு நீங்க ஆரியர்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது RSS சித்தாந்தம் இவர்களை கொண்டவர்களை நீங்க நேரடியா தாக்க போறீங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா இருக்கும் பேச்சு. நான் கோயம்புத்தூர்ல படித்து கொண்டு இருக்கிறேன். தலைவரை பற்றி ஈழத்தை பற்றி அப்பதான் புரிந்து கொண்டு படித்து கொண்டு இருக்கிறேன். அண்ணன் அன்றைக்கு பெரியார் மேடைகளில் கோயம்புத்தூரில் பெரியார் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஜிட்டல் பேனர்கள் இருக்காது. ஒருத்தவங்க வராங்க பேச வராங்கன்னா ஓரளவு சுவரொட்டிகள் அங்கே நீங்கள் இன்றைக்கும் கோயம்புத்தூரில் அந்த டவுன் பேருந்து நிலையம்னு நினைக்கிறேன், அது பக்கத்தில் அவங்க ஒரு நூலகம் வச்சுருந்தாங்க பெரியார் கழகத்தை சார்ந்தவர்கள். அங்கே கரும்பலகை ஒன்று இருக்கும், என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத எழுதுவாங்க. அப்போ நாங்கள் நூலகத்தில் படிச்சுட்டு இருக்கேன். தலைவரை பற்றி பேச்சுகள் மறைமுகமாக தான் இப்போ பேசணும். உங்கள் காலகட்டம் அப்படின்னா எங்கள் காலகட்டம் அதோட அந்த நெருக்கடியான
அப்போ படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து சொன்னார், இன்னைக்கு இனமான இயக்குனர் சீமான் பேசுகிறாருன்னு போர்டில் எழுதியிருக்குங்க அப்படின்னார். எழுதுனது யாரு? தீக்கக்காரங்க. பெரியார் திராவிட கழகம், திராவிட கழகத்தை சார்ந்த கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணிகள் அப்போ ஒன்றா இருந்தாங்க. அப்போ எழுதுறாங்க. நான் சொன்னேன், சரி வாங்க பேச்சை போய் பார்க்க. அண்ணனுடைய பேச்சு அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. சரி, அன்னைக்கு இனமான இயக்குனர், இன்னைக்கு என்னவா ஆயிட்டாரு? இனவெறியன். இனவெறி இயக்குனர் ஆயிட்டாரு. இனவெறி இயக்குனர் ஆயிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. தமிழ்நாட்டில்னே இப்போ நடந்திருக்கு. இந்த 16 ஆண்டு காலத்தில் ஒவ்வொன்றை பற்றியும் இளைஞர்கள் தெளிவுபட பேச ஆரம்பித்திருக்கிறார். எஜுகேஷன் பாலிசினா என்ன? இப்போ நேற்று எஜுகேஷன் பாலிசியை வந்து பற்றி திமுக மாணவர் அணி ஒரு பேச்சரங்கம் நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எஜுகேஷன் பாலிசியை பற்றி தமிழ்நாட்டுக்கென்று புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஒன்று வகுத்திருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் வெளியிடுறார். அந்த கல்விக் கொள்கையை பற்றி அறிவார்ந்த மக்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த கல்விக் கொள்கை பிழையானதா சரியானதா என்பதை பற்றி ஒரு அறிக்கை சீமானந்தன் தவிர வேறு யாரும் தெரியல. எஜுகேஷன் பாலிசி மேக்கிங் புரியுது. என்ன கொண்டு வந்தாங்க? புதிய கல்விக் கொள்கை திட்டம்னு பிஜேபி கொண்டு வருது. அந்த பிஜேபி கொண்டு வந்த கல்வி திட்டம் சரியில்லைன்னு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஒரு புது கல்விக் கொள்கையை வகுப்புன்னு கொண்டு வந்தாங்க. அதை பற்றிய அறிவோ சிந்தனையோ இங்கே இருக்கிற இந்த மக்களை, எளிய மக்களுக்கு கல்விதான் ஆயுதம் என்று பேசக்கூடியவர்கள் அதை பற்றி ஒன்றுமே பேசல. சரிதான், சரிதான். சரி, இந்த மண் எதை சார்ந்தது? இயற்கை வளத்தை சார்ந்தது. இயற்கையை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பது யாரு? சீமானவர்கள் தான் பேசுறாங்க. சுற்றுச்சூழலை பாசறையே முதல்ல ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உருவாக்குனது யாரு? நாம் தமிழர் கட்சி தான். அதன் பிறகுதான் மற்ற கட்சிகளே ஆரம்பித்தாங்க. திமுகவே 60 வருஷத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க. எந்த செயல்பாடும் இல்லை. கொள்ளையடிக்கிறவங்க எப்படின்னா அதுக்காக ஒரு அமைப்பு, சுற்றுச்சூழல் பாசறை ஆரம்பிச்சு கிரிக்கெட் விழா நடத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு மண் சார்ந்த, மக்கள் சார்ந்து, அரசியல் சார்ந்து வாக்குகள் நீங்கள் போடாவிட்டாலும் உங்கள் பிள்ளையாக நான் களத்தில் நிற்கிறேன், மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிற அந்த விடயங்களை நின்னவங்க அத்தனை பேர் யாருன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் வேட்பாளராக நிறுத்தினவங்க எல்லாருமே அரசியல் படுத்தப்படாத மக்களாக நிற்பாங்க. அது சரி, அது சரி. இன்னைக்கெல்லாம் ஒரு அண்ணன் போய் பேசி கொண்டு இருக்கார். பார்க்கும்போது எனக்கு பெரும் அழற்சியாக இருக்குது. அந்த நேர்காணல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒருவரோட பழகி அரசியல் களத்தில் நின்று அரசியல் பயின்று கொண்டு நீங்கள் போய் பேசுவது ஒரு பிழைன்னு தெரியலையா? அதாவது இப்போ நீங்கள் சொல்ல வர்றது வந்து நாம் தமிழர் கட்சியோடு கடந்த 15 ஆண்டு காலமாக அண்ணன் செந்தமிழன் சீமானோடு பயணித்து விட்டு ஏதோ சில முரண்பாடுகளால் கட்சியை விட்டு வெளியில் போன பிறகு தாறுமாறாக விமர்சிப்பவர்களை பற்றி சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், அது வந்து பார்க்குறப்பே அழற்சியாக இருக்குல்ல, அசிங்கமாக இருக்குது. ஆமாம், அதை இப்போ என்னை போன்றவர்கள் அதை கேட்பதோ பேசுவதோ எனக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, வெளியில் வந்துட்டீங்கல்ல, இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்கல்ல, ஆமாம், அதை சார்ந்து கடந்து போகணும். அதை யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும்னா, நீங்கள் உங்கள் அண்ணன் முன்னாடி அழைச்சிங்கல்ல, அந்த அண்ணன் தான் தன்னுடைய அண்ணன்களை அவ்வளோ பெரிய விடயங்களை இன்றைக்கும் சுபவியா இருக்கட்டும், அண்ணன் குளத்தூர் மணியா இருக்கட்டும், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், ஒரு பிறந்தநாள் நிகழ்வில் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு பிறந்தநாள் நிகழ்வில் ஊடகம் என்று என்னவென்றே தெரியாத வெறும் வலையொலியை நடத்தக்கூடிய அவர்களை ஊடகவாளர் நீங்கள் அறிமுகம் செய்து மேடையில் வச்சு உங்கள் பிறந்தநாள் விழாவில் உங்களை வாயார அண்ணன் அழைக்கக்கூடிய உங்களுடைய அன்பு இளவலை ஒருத்தர் வந்து கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். அதை பார்த்து சிரிக்கிறீங்கன்னா உங்கள் மனநிலையை சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்குதான்? இல்லை, அது மட்டும் கிடையாது தம்பி. நிகழ்வு உங்களுடைய பிறந்த நாள். இல்ல, அதுதான் சொல்ல வரேன். உங்கள் பிறந்த நாள் நிகழ்வுல உங்களை வாழ்த்தணுமா, இன்னொருத்தனை தூத்தணுமா? இல்ல, அது எவ்வளவு பெரிய இழிவு, எவ்வளவு பெரிய அநாகரிகம். இல்ல, அதை தான் நான் என்ன சொல்ல வரேன். நான் ஒரு உளவியல் படித்தவனா நான் கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே மனதுன்னு ஒன்று இருக்கிறதா? எத்தனை பிழைகள் வந்த பிறகும் உங்களை அண்ணன் என்று ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் விமர்சிச்சது இல்லை. ஆமா, நீங்க எங்க அண்ணனை தொட்டு பாரு. பிஜேபியோட பி டீம்னு சொல்றல, ஹச்சி ராஜாவுக்கு பகிரங்க சவால் விடுத்தது யாரு? எங்க அண்ணனை தொடு பார்க்கலாம் நீ அப்படின்னு சவால் விடுத்தது யாரு? சீமானவர்கள் தான். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து எங்க அண்ணனை தொட்டுப்பாரு, எங்க அண்ணனை தொட்டுட்டு என்ன செய்வேன்னு பாக்குறது, என்ன பண்ணணும்னு யாரு விட்டது? உங்க மனநிலை எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது? இந்த மனநிலை என்ன மனநிலை தெரியுங்களா? ₹1 காசு கொடுக்காம எதுவுமே பண்ணாமல் 36 லட்சம் வாக்கு வாங்கி நீங்கள் 50 ஆண்டு காலம் உழைச்சி திமுகட்ட போயிட்டு 2 சீட்டு 4 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கும் 15 ஆண்டுகளில் கடுமையாக உழைச்சி இந்த மக்கள்கிட்ட தன்னுடைய பேச்சு மூலம், தன்னுடைய
அரசியல் படுத்தி நீங்க தானே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மக்களை ஜனநாயகப்படுத்தணும். மக்களை ஜனநாயகப்படுத்தணும் பற்றி தான் ₹1 காசு கொடுக்காம ஓட்டு போட்டு 36 லட்சம் பேர் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நீங்க மாறி இருக்குது. எது உண்மையான ஜனநாயகம்ன்றீங்க? உங்க எம்பி தேர்தலில் போய் ₹1000 பணம் கொடுத்து வாக்கு வாங்கி எம்பி ஆகுறது தான் உண்மையான ஜனநாயகமா? இதான் அம்பேத்கரினுடைய சட்டத்தை நீங்க படித்த விதமா? இல்ல நான் கேட்கிற கேள்வியா? இந்த அரசியலை உட்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு ஊடகனா நான் பேட்டி எடுத்திருக்கேன் எல்லாரையுமே. இன்றைக்கு இருக்கிற பாதி தலைவர்களை பேட்டி எடுத்தோம்னா கேள்வி எழுக்கிறேன். எது உண்மையான ஜனநாயகம்? வாக்குக்கு காசு கொடுத்து நீங்க எம்பியாவோ தான் உண்மையான ஜனநாயகமா? அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? முதல்ல அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன். உங்கள் வாக்கு ₹1000 கொடுக்காம விழுந்துச்சா? நீங்க உண்மையான அம்பேத்கரிஸ்டா? உண்மையே சட்டத்தை படிச்சீங்களா? உண்மையிலேயே சட்டத்தை படித்து வாக்குகளை ₹1 காசு கொடுக்காம வாங்கின நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலேயே அம்பேத்கர் சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சி. உண்மையான ஜனநாயகம் அதுதான். வாக்கு போட்டவங்க அத்தனை பேரும் அம்பேத்கர் வழியில தெளிவா வாக்கு செலுத்தியிருக்கான். எதுக்கு? வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு செலுத்தியிருக்கான். இதுதானே உண்மையான ஜனநாயகம். இதுதானே ரியல் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனரி. உண்மையான புரட்சி என்பது எது? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்தியாவினுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய மக்களை அரசியல் படுத்தி ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காம தன்னுடைய சொற்கள் மூலம் தான் என்ன பயன்பாடை செய்ய போகிறோம் என்பது மூலம் வாக்கு பெற்றதுதான் உண்மையான வெற்றி. சரிதான். நீங்க அரசியல் அங்கீகாரம் வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த அங்கீகாரம் உங்கள் எம்எல்ஏவுக்கு ₹1000 பணம் கொடுக்காம நீங்க வாக்கு வாங்குனீங்களா? யூ ஆர் த ரியல் அம்பேத்கரிஸ்ட். நீங்க சொல்ல முடியுமா? அப்படி எங்கேயா பேசிட முடியுமா உங்களால? நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நேரடி விவாதம் வச்சுப்போம். நீங்க வைத்திருக்கக்கூடிய அத்தனை வலையொலியாளர்களும் கொண்டு வாங்க, பேசுவோம். நம்ம உண்மையான சட்டத்தை மதித்தவரா? நீங்க சட்டத்தை மதித்திருந்தா இங்க ₹1 காசு கொடுத்திருக்க கூடாதுல்ல? இல்ல, உண்மையான ஜனநாயகவாதியா இருந்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த நாள்ல அதை விடுங்க, அதை விடுங்க. அது ஒரு மனநிலை பிறகு கொண்ட நிகழ்வு மாதிரி தான் நான் பார்த்தேன். அந்த வீடியோ ஒரு கிளிப்ஸ் தான் பார்த்தேன். ஒரு உண்மையிலே ஊடகவியலாளன் போய் உட்கார்ந்து கொண்டு ஒருத்தரை வாழ்த்துவானா இல்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுவானா? அதுக்கு வேற அந்த டைட்டில் எல்லாம் பார்த்தாவே எனக்குலாம் மனசு ஊடகவியலாளரை கதறாங்க, கடிக்கிறாங்க, நடக்கிறாங்க. இப்படியா டைட்டில் வைப்பாங்க? உண்மையிலே ஊடகம் படித்தவர்கள், ஊடகத்தை அறிந்தவர்கள் இப்படி டைட்டில் வைப்பாங்களா? ஊடகத்தை பயின்றவனா? லண்டன் அகாடமியில டிவி பிரசன்டேஷன் உண்மையான படிப்பை படித்தவனா? படித்தவட்டி தான் சொல்றேன். தராசு ஷாமோ இல்ல மற்ற பத்திரிகையாளர்களோ பிரியன் போன்றவர்களோ இப்படி ஒரு தலைப்பு வைப்பாங்களா? ஏன்? உண்மையிலேயே ஊடகம் என்று அதனுடைய அடிப்படை தகுதி என்று தெரியாமல் வைக்கக்கூடிய தலைப்புகள். அதனால் அந்த தலைப்புகள், அந்த பேச்சுகள்லாம் எனக்கு உண்மையில் நாக்க துருத்திட்டு ஒரு ஊடகவியலாளர் பேச முடியுமா? நான் முதல்ல இந்த தம்பிமார்கள் உங்களோட பழகக்கூடிய ஊடகத்தை கேட்டு பாருங்கண்ணே, நாக்க துருத்தி கொண்டு பேச முடியுமா? அதெல்லாம் ஊடக பணியில முதல்ல வருமா? ஊடக பிரின்சிபல்னு சில இருக்குன்னு, எப்படி பேசணும், எப்படி அணுகணும்னு. இதெல்லாம் ஒரு ஊடகவியலாளர், அவர்களுக்கு ஊடகவியலாளர் பதவி வேற கொடுக்குறீங்க. ஊடகவியலாளர்னா என்ன? அதை எழுதினவர்கள், அந்த இன்விடேஷன் தயார் பண்ணார்கள், அவரெல்லாம் நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. ஊடகவியலாளர்னா யாருன்னு தெரியுமா? உண்மையான ஊடகவியலாளர்கள் யாரு? இன்விடேஷன் தயார் பண்ணது அண்ணன் வன்னியரசு அண்ணன் தயார் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை முன்னிருந்து நடத்தினது அவர் தான் நடத்தினாரு. ஒட்டுமொத்த இந்த இழிவும் அவரை தான் சாரும். சில பேரை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா வன்னி காடுகளையும் வல்வெட்டித்துறையும் நாங்கள் மதிக்கக்கூடிய எங்கள் தலைவர் பிறந்த ஊர். அப்படிப்பட்ட மனிதரெல்லாம் நாங்கள் பார்த்த பிறகு சில பேரை பற்றிலாம் பேசாமல் கடந்து போயிடுவேன். நான் பெயரை கூட உச்சரிக்க எனக்கு விருப்பம் இல்லாத உண்டு. அதனால் அந்த பெயரெலாம் நான் உச்சரிக்க மாட்டேன். ஏன்னா நான் தலைவரை ரொம்ப நேசிக்கிறேன். சில விடயங்களை பற்றிலாம் பேசணும். அதை பேசினோம்னா இன்னும் அது சரியாக இருக்காது. அரசியலில் யார் சரியானவர்கள் யார் பிழையானவர்கள் என்று காலம் முடிவு செய்யும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் மிகப்பெரிய மனநிலை பிறவுல இருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க. அதாவது சீமான் அவர்களினுடைய இந்த தூய வெற்றி அவர்களுக்கு அச்சப்படுத்துதோ? உண்மை அதானே. தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு நான் இப்ப நார்வே போயிருந்த ஒரு நிகழ்வு உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நார்வே போயிருந்தேன். நார்வே ஈழ இன விடுதலை போராட்டத்தில் எவ்வளவு முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அரசியல் பிரிவு தலைவராக, அரசியல் ஆளுமையாக ஈழத்தில் பார்க்கப்பட்ட ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் நார்வேக்கெல்லாம் போய் என்னென்ன பணிகளை செஞ்சாங்க எல்லாரும் பார்த்துருக்கோம். அந்த அரங்கில், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அரங்கில் ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் நடந்துச்சு. இதெல்லாம் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை, பகிர்ந்து கொண்டதில்லை. அது அவசியமற்றது. நான் லண்டனில் படிக்கும் பொழுது போராட்டங்களை நின்றுருக்கேன். என் கூட போராட்டம் நின்றவங்க தான் இன்னைக்கு தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. சரி, என் கூட பயின்றவர்கள் என் கூட போராட்ட காலத்தில் நின்றாங்க.
பேசிக்கொண்டிருக்க போற அந்த ரவுண்ட் டேபிள் மீட்டிங்கில் ஒரு செய்தி பரப்பப்பட்டுச்சு. என்ன செய்தின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியலை, ஈழத்தை சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு முன்பே மாவீரர் தினம் அனுசரிக்கப்பட்டுச்சு. அப்போ பெரும்பாலும் தமிழகத்தில் அனுசரிக்கப்பட்டது. எப்படி அனுசரிக்கப்பட்டதுன்னா, ஒரு தேங்காய் வைத்துக்கொண்டு 2 மெழுகுவர்த்தி வச்சு அனுசரிச்சாங்க. சீமான் தான் இந்த மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தலை அப்படின்னு எங்க பதிவு பண்றாங்க? நார்வேல தலைவரால் உருவாக்கப்பட்ட டிசிசி என்ற கூடிய தமிழ் ஒருங்கிணைப்பு குழு ரவுண்ட் டேபிள்ல முன் வைக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் இருக்கா, இன்றைக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழுனுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற எல்லாரும் இருக்காங்க. அங்க நான் பதிவு பண்ணேன். அது யாரு என்னெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது. அங்க பதியப்பட்டுச்சு. நாங்க என்ன சொன்னேன்னா, எல்லாரும் இருந்தாங்க. நான் சொன்னேன், அது சரிதான், ரொம்ப சரிதான். எல்லாரும் தலைவர் ஈழத்தை பத்தி தெரிஞ்சவங்க அதை செஞ்சாங்க. ஆனா மக்கள் திரட்சியாக, இன்னைக்கு மகிழுந்துல வந்தவன் சொன்னால தம்பி, மக்கள் திரட்சியாக யாரால் கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. சரி, நாம் தமிழர் கட்சி 30 விழா கொண்டாடுதா? இல்ல யாருக்காச்சும் பெரிய விழாக்கள் ஏதாவது முன்னெடுக்கிறாங்களா? நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய 2 விடயம் தான் பெரும் அனுசரிப்பாக முன்னெடுக்கிறாங்க. ஒண்ணு இனப்படுகொலை நடந்த அந்த நாள், மே மாதம் 18ஆம் தேதி. அடுத்தது மாவீரர் தினம். இது 2ம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பெரிய அனுசரிப்பு நடத்தக்கூடிய நிகழ்வு. பாக்கியதான் நிகழ்வு இருக்கா? இப்ப இது யாரு மூலமா ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்களுக்கும், இந்த 36 லட்சம் வாக்குகள்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் இளைஞர்கள் வாக்கு செலுத்தியிருப்பார்கள். ஈழத்தை பத்தி ஆண்டன் பாலசிங்கம் ஐயாவை தெரியுமான்னு கேட்டேன் தம்பிக்கிட்ட. தெரியாது. ஆனா தலைவர் பிரபாகரனை தெரிந்திருக்கிறது. மாவீரர் தினம்னா என்னன்னு தெரிந்திருக்கு. அது யாரால் நடந்த நிகழ்வு? நார்வேல சொன்னேன், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமாக ஆட்சி அதிகாரத்துக்கு போக வேண்டிய ஒன்று வாக்கு. அந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கும் இந்தியாவினுடைய பார்வையில தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக வைத்துக்கொண்டு அந்த தத்துவத்தின் தலைவரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்து வாக்குகள் கேட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்குல்ல. நிச்சயமா இத தலைவரையும் ஈழ போராட்டத்தையும் இந்த எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இங்க இருக்கிற கட்சிகளை விட 2 விடயங்கள் தான் ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படுகிறது. அது நாம் தமிழர் கட்சி. இந்த 20 லட்சம் இளைஞர்கள்ட்டையும் இந்த மண்ணினுடைய மக்களுடைய இனப்படுகொலையும் அந்த மாவீரர்கள் போராட்டத்தையும் தான் தொண்டை கிழிய கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் சீமா. இதை நான் இங்க பதிவு பண்ணல, நார்வேல தமிழர் ஒருங்கிணைப்பு குழுல உள்ள ரவுண்ட் டேபிள் மீட்டிங்ல பதிவு பண்ணேன். சீமான் அண்ணன் யாரை தலைவரா சொல்றாரு? தலைவர் பிரபாகரனை சொல்றாரு. யாரை தன்னுடைய முழு மூச்சாக முன்னிறுத்துகிறார்? மாவீரர்களை முன்னிறுத்துகிறார். அரசியல்ல பிழைகள் இருக்கதான் செய்யும். நேரா நிக்கிற மரம் எப்பொழுதுமே வெட்டப்படும். அரசியல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ்பாங்க, அரசியல் உத்திகள். எந்த நேரத்துல எந்த உத்தியை கையாள்னு தெரியறதுக்கு காலம் எடுக்கும். அந்த உத்திகளை அண்ணன் இப்ப கையாண்டு கொண்டு இருக்கிறார். என்ன பிழை? ஏன் சொல்ல வரேன்னா, தூய்மையான இந்த வாக்குகள் இருக்குல்ல, இந்த வாக்குகளை பெற்று எல்லோரும் போல அவர் கடந்து போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. புரியுது. இன்னும் நிக்கிறார். வாக்கு அரசியல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 1 ரூபாய் பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்காமல் தன் மக்களிடம் இருந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக 1லிருந்து 2ஆக, 2லிருந்து 4ஆக, 4லிருந்து 6ஆக, 6லிருந்து 8ஆக வளர்ந்து அங்கீகரிக்கப்பச்சியா இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மாவீரர்களோட துணையும் இயற்கையினுடைய துணையும் அவர்கிட்ட இருக்கு. அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். மக்களை அரசியல் படுத்தி, தன் இளைஞர்களை அரசியல் படுத்தி வாக்குகளை பெற்றிருக்கிறார். அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் இன்னும் இருக்கிறார்கள். நாங்க கட்சியில இருக்கோமா? தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம். யாருக்காக? தலைவர் பிரபாகரனுக்காக. அடுத்ததாக ஏன் அண்ணன் கூட நிக்கணும்னு நினைக்கிறோம். அவரு நாங்கள் நேசிக்கிற எங்க தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பல லட்சம் இளைஞர்களை இந்த மண்ணில் உருவாக்கிட்டார். அது மட்டும் இல்லை தம்பி, இந்த ஈழச்சிக்கல் அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு தலைவர் பிரபாகரனை உயர்த்தி பிடித்து நின்றவர்கள் எல்லாம் இறுதி யுத்தத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கலந்துட்டாங்க. தேவையில்லை, யாருமே இல்லை இன்னைக்கு. இல்ல அது என்னன்னா, அந்த தேவை எங்களுக்கு இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க. மதிப்புக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு கலைஞர் கருணாநிதியை குற்றம் சொல்லுவீங்க? 10 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இனி இனப்படுகொலை பற்றி பேசிக்கொண்டு இங்க உள்ள அரசியலை பேசக்கூடாதுன்னு சொன்னது யாரு தெரியுமில்ல? நீங்க சொன்ன அந்த பெயர் தான். புரியுது. அந்த பெயர் மீது அதிகப்படியான மதிப்பு கொண்டவர் நான். எதற்காக? எங்க தலைவருக்கு பயிற்சி கொடுத்து எல்லாத்தையும் பண்ண உங்கள் மீது எந்த இடத்தில் நாங்கள் மாறுபடுகிறோம்? 10 ஆண்டு கழித்து விட்டது இனப்படுகொலை நடந்து. உங்கள் முகன் வெளியே போச்சு தானே. புரியுது. இனப்படுகொலையை செத்து போன நாங்கள் கொடுத்த நாங்கள் உங்கள் பேச்சு மூலம் அந்த பெயரை உச்சரிக்காம ஏன் கடந்து போறேன் தெரியுமா? நீங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. ஒரு போராளி மாவையோட ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது.
ஒரு போராளி தன் இறுதி காலகட்டம் வரைக்கும் போராளியாக இருந்தானா என்று பார். அது கட்சியிலேருந்து வெளியில போனவங்களுக்கு நான் சேர்த்து தான் சொல்றேன். புரியுது. நீங்க போராளியா இருந்தீங்களா, இருந்துட்டு திரும்பவும் அதே போராட்டத்துக்காக நிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் உங்கள் பார்வையாக இருக்க வேண்டும். நீங்கள் முன்பு எங்க தலைவருக்கு நல்லது செஞ்சது என்பதற்காக இன்று நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு போகக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை. புரியுது. அப்படி அந்த வகையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் மத்தியில ஈழத்தமிழர்களுடைய அந்த சிக்கல் இன்னமும் வந்து நெருப்பு விட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அணையாத நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை தானே நான் அந்த தமிழ் ஒருங்கிணைப்பு மீட்டிங்ல சொன்னேன். நான் இன்னொன்னு சொல்றேன், வாக்கு அரசியல் நம்பர் பேஸ்டு டெமோக்ரஸி. இது எண்களால் ஆன ஜனநாயகம், எண்களால் ஆன கல்வி. எப்படின்னா ஒரு மதிப்பெண் நீங்கள் அதிகமா பெற்றாதான் நீங்க வெற்றி பெற்றவரா அணுகுவீங்க. ஜனநாயகத்தில் எப்படி நீங்க இப்ப அரசியல் நிர்ணயிக்கீங்க, ஒரு வாக்கு உங்களோட உங்களுக்கு பின்னாடி வருவதன் மூலம் நீங்க ஒரு வாக்கு அதிகமாக பெற்றுட்டாவே நீங்க வெற்றி பெற்றவர். நம்பர் பேஸ்டு டெமோக்ரஸில நீங்க இலங்கையை போல சதவீத அடிப்படையிலான ஜனநாயகம் இல்லை. ஒரு தொகுதிக்கு 3 பேர் வேண்டும்னா 3 பேர் முதல் 3 பேரும் உள்ள போறதுக்கு. ஆனா இங்க வெற்றி பெற்றவர் மட்டும்தான் வெளில போவோம். அப்ப என்ன, எண்களான ஜனநாயகத்துல ஒவ்வொரு வாக்குகளும் ரொம்ப முக்கியம், விலை மதிப்பற்றது. அங்க வந்து என்ன பேசுறாரு, ஒரு தத்துவத்தை சாதியாக பார்த்து எனக்கு நீ ஓட்டு போட்டினா அந்த ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்றாரு. ஆமா, சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டு. இதை விட தமிழர்கள் ஒற்றுமைக்கு என்ன வேணும்? என்ன எதை நோக்கி தமிழ் தேசியம் நகர்ந்ததோ, எதை தலைவர் செய்து காட்டினாரோ அதை நோக்கி அங்குலமாக அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க வந்து வாக்கோல ஒரு கூட்டமா போறீங்க, நீங்க என்ன சாதின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்லையே, யாருக்கு என்ன யாரு என்ன ஜம்முன்னு யாருக்கும் தெரியாது. அண்ணன் தம்பி தோழர் கூட கிடையாது. அண்ணன் தம்பி வாக்காவா அண்ணன் அப்படி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, இதுதான் தலைவர் செய்து காட்டு. ஆனா இந்த எண்களால் ஆன ஜனநாயகத்துல வாக்கின் அடிப்படையை கொண்ட வாக்குகள் பெற்றுதான் அதிகாரத்துக்கு போக முடிங்கிற சூழல்ல கூட ஒருபோதும் தன் புரட்சியை, தன் தலைவன் சொல்லி கொடுத்த புரட்சியை தமிழர்களை எப்படி ஒற்றுமைப்படுத்த முடியும், தமிழ் இனத்தின் மூலம் தான் ஒற்றுமைப்படுத்தணும்னு செய்து காட்டினார் அண்ணன் சீமான். அதை அரசியல் நடைமுறைப்படுத்துறார், நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் வாக்குகளை பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மீது நீங்கள் 1000 கற்கள் எரியலாம், ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, முன்முகம் இல்லாமல். அந்த முகங்கள் ஒவ்வொன்றாக வெளியில வரும். அந்த முகங்கள் வரும் பொழுது நீங்கள் எந்த தத்துவத்தையும் எடுத்து வாருங்கள், அவர்கள் நேரடியாக உங்களை எதிர்கொள்வார்கள். அது நடக்கும். எப்படி ரைட் டு ரீகால் மாதிரி வருதோ அந்த மாதிரி ஒவ்வொன்றாக வரும். நீ எஜுகேஷன் பாலிசி எடுத்துட்டு வரியா, வா பேசும். அதுக்கு காலம் இருக்கிறது, தேர்தல் காலம் வரட்டும் பேசும். எத்தனை மருத்துவக் கல்லூரி கடந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க உருவாக்குனீங்க? நீட்டுக்கு சொன்னீங்கல்ல, நீங்க எத்தனை மருத்துவக் கல்லூரியை உருவாக்கிறீங்க? கணக்கு எடுத்துருவோமா? மருத்துவக் கல்லூரியை உருவாக்குவதற்கு எந்த துறையில வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் வாயே திறக்கல? 5 ஆண்டு காலத்துல நீங்க உருவாக்கிய மருத்துவக் கல்லூரி ஒண்ணு சொல்லுங்க. தத்துவம்னா சமநீதின்றீங்க. எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கக்கூடிய நீதிபதி, இந்தியா தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை வகுக்கக்கூடிய நீதிபதி, அந்த நீதிபதியை நியமித்த பிறகு அந்த நீதிபதியினுடைய சார்ந்த சமூகத்தினர் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. எங்க சாதியை சார்ந்த ஒருத்தவர் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை வகுக்கிறதுக்கு தலைவை தாங்குறாரு, அந்த விழாக்கு அந்த நீதிபதி போய் கலந்து கொள்றாரு. தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கணும்? சமூக நீதியை போதிக்கிற கல்வி கொள்கையை வகுத்தீங்கல்ல, தலைமை தாங்கினவரே சாதி கட்சி நடத்துற அந்த நீதிபதி தன்னுடைய சாதியினுடைய கூட்டத்துல போய் கலந்து கொண்டு பாராட்டு விழாவை ஏற்றுக்கொண்டு வராது. நீ என்ன செஞ்சிருக்கணும்? சமூக நீதி உள்ள நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த நீதிபதியை இறக்கிட்டு வேற ஒரு ஆளெல்லாம் மேல கொண்டு வந்திருக்கணும். ஏன் பண்ணல? பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீங்கள் எல்லாம் ஏதோ பேசிக்கொண்டு திரியுங்கள். நாங்கள் இந்த மண்ணுக்கான அரசியலை, தலைவர் பிரபாகரன் சொன்ன அந்த அரசியலை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு போறவர்களை பின்னிருந்து நிறைய வேலைகள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. அதனால அமைதியாக இருக்கிறார்கள். கட்சியை சாராம தமிழ் தேசியத்துக்கு உழைக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அவெல்லாம் முன்னுக்கு வருவான், வந்து பேசக்கூடிய காலம் வரும், பேசுவான். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. இன்றைக்கு வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய ரைட் டு ரீகால் செய்தி மட்டும் இல்லாமல் சமகால தமிழக அரசியல் நிலைகளையும் ஈழத்தமிழர் அரசியலினுடைய ஆழத்தையும் மிக தெளிவாக நீங்கள் உங்களுடைய கருத்தாக வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்தை பதிவு செய்த அமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் தம்பி. மிக்க நன்றி.